ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம 2 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. முதல்ல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றியும், மகாலட்சுமியை ஏலக்காயை வச்சு நம்ம எப்படி வசியம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நல்ல வேலை கிடைக்க வேலவன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. படித்து முடிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படித்து முடிச்சுட்டு அதுக்கேற்ற வேலை கிடைக்கிறது அப்படின்றது இதை விட மிகப்பெரிய சவாலாக இருக்குங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பிடிச்ச வேலைக்காக காத்துட்ருக்காங்க. இப்படி வேலைக்காக அலையிறவங்க தங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க அதற்கான முயற்சிகளை நிச்சயம் எடுக்கணுங்க. அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு இந்த முருகனை 6 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் நினச்ச நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது எந்த முருகன், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்குரிய தெய்வங்களை முறைப்படி வணங்கணுங்க. அந்த வகையில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நாம் விரும்பிய வேலை நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகரை வணங்கணும் அப்படின்னா சில ஆலயத்தில் உள்ள முருகனை அங்கே போய் வழிபடும் போது அதற்கான பலன் பல மடங்காக நிச்சயம் உண்டு அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த வகையில் பழனி மலையில் இருக்கிற முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் பழனி மலையில் இருக்கிற முருகரை ஆண்டி கோலத்தில் தரிசிக்கணுமாங்க. இப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி 6 வாரங்கள் தொடர்ந்து பழனி செல்ல முடியாதவர்கள் கொடிமரம் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற முருகனை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த முருகன் ஆலயத்திற்கு போய் செவ்வரளி பூக்களால் மாலை தொடுத்து போட்டுட்டு வரணுங்க. இதோட 6 நெய் தீபம் ஏற்றி 6 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர நிச்சயம் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பழனி முருகரை வழிபடும் அளவிற்கு வசதி கிடையாது, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், வாரம் போயிட்டு பழனி முருகரை எங்களால் வழிபட முடியாது, அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல கொடிமரம் இருக்கிற முருகர் கோயில் இல்லை அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை வீட்லேயே கூட செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி 6 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார 6 வாரங்கள் வணங்கணுங்க. முருகப்பெருமானை எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் நினைச்ச வேலை உங்களை தேடி வருவதோட நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். அதனால் உங்கள் முயற்சியோடு சேர்த்து இந்த வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து நல்ல பலனை பெறலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் வேலைக்காக ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு அந்த வேலை கிடைக்காம திரும்பி வந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது இருந்தால் ஒரு பரிகாரம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பக்கத்தில் விநாயகர் கோயில் ஐயர்கிட்ட கேட்டதில் அவர் சொன்ன தகவல் இது. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அவர் சொன்ன விஷயங்கள் சிஸ்டர் உங்களுக்காக தான் சொல்கிறேன். விநாயகர் கோயிலில் போயிட்டு கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை அப்படின்றது விநாயகர் பெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சமான இலையாங்க. அந்த கற்பூரவள்ளி இலை ஒரு 6 இலைகள் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியில் மாலையாக கட்டிக்கணுங்க. இப்போ யாருக்கு வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையால் செய்யும்போது அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவங்களால செய்ய முடியலன்னா அவங்க மனைவி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 6 இலைகளை மாலையாக கட்டி விநாயகருக்கு போயிட்டு அந்த மாலையை போடணுங்க. புதன்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யணும். புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. அந்த வகையில் புதன்கிழமை விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தையும் 6 வாரங்கள் செஞ்சுட்டே வரணுங்க. அந்த மாலையை போட்டுட்டு 2 நெய் தீபம் விநாயகருக்காக ஏற்றி வச்சுட்டு விநாயகர் கோயிலை 6 முறை சுற்றிட்டு வரணுமாங்க. ஒருவேளை கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செவ்வாழை 6 செவ்வாழை மாலையாக கட்டி அதையும் போடலாம் சொல்லியிருக்காங்க. கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதை தொடர்ந்து 6 வாரங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். நிறைய பேருக்கு அவர் சொல்லி அந்த வேண்டுதல் பழிச்சதாகவும் சொன்னார். உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் சிஸ்டர், ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்காரரையே இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். அவரால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோட முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த 6 வாரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படியே அந்த வேலை கிடைச்சிருச்சுனாலும் இந்த 6 வாரத்தை தொடர்ந்து செய்யுங்க, நடுவில் விட்டுடாதீங்க. 6ஆவது வாரம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களால் ஏதாவது நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு எத்துமே கோயிலில் படைங்க. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு உங்கள் கையினால் கொடுங்க. கண்டிப்பாக விநாயகர் பெருமான் உங்களுக்கு நல்லதையே செய்வார். நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மகாலட்சுமியை வசியம் செய்யும் ஏலக்காய் பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் யார்கிட்ட பணமும் நகையும் செல்வ செழிப்பும் அதிகரித்து இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் அப்படின்றது பொருள்படுங்க. எந்த இடத்துல வறுமைகள் அதிகரித்து இருக்குதோ அந்த இடத்துல அவங்களோட கடைக்கன் பார்வை கூட விழலை அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்படி வறுமையில் பாதிக்கப்பட்டவங்க எந்த முறையில் ஏலக்காயை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. திருப்பார்கடலில் தோன்றியவளாக திகழ்பவள் தான் மகாலட்சுமி தாயார். பெருமாளின் மார்பில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வ செழிப்பிற்கும் அதிபதியாக திகழக்கூடியவள். மேலும் கிரகங்களின் அடிப்படையில் பணம் மற்றும் சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரனின் அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் விளங்குவதால் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் கண்டிப்பான முறையில் சுக்கிரனோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தாங்க பொருள். அப்படி மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபடும் போது சில சூட்சமமான விஷயங்களை நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்குங்க. அப்படி சூட்சமமான பரிகாரங்களை நாம் செய்யும்போது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை நாம் பயன்படுத்தணும். அந்த பொருட்களில் ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒன்று தான் ஏலக்காய். ஏலக்காயை வச்சு பல பரிகாரங்களை நாம் செய்யலாம். ஒருத்தரோட வீட்டில் கல்லுப்பு எந்த அளவுக்கு நிறைவாக இருக்க வேணுமோ அதே போல் ஏலக்காயும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தங்களால் முடிஞ்ச அளவு ஏலக்காயை வாங்கி சேகரித்து வைப்பது மகாலட்சுமி தாயாரோட அருளை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதில் ஒருவித பவித்திர தன்மை இருப்பதால தான் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பொருட்களை ஏலக்காயை நாம் சேர்க்குறோம். குறிப்பாக பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஏலக்காயை கண்டிப்பான முறையில் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயை மாலையாக கோத்து தெய்வங்களுக்கு சாற்றுவதும் வழக்கமாக தாங்க இருக்குது. இது எல்லாத்தையும் கண்கூடாக பார்க்கும்போது ஏலக்காயோட மகத்துவம் என்ன அப்படின்றத நம்மளால் உணர முடியும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் இந்த வழிமுறையை நாம் செய்யணுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய செம்பு அல்லது பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நிறைய சுத்தமான தண்ணீரை ஊற்றணுங்க. அந்த தண்ணியில் ஒரு ஏலக்காய் 2 துளசி இலைகளை போட்டு அந்த ஏலக்காயை நல்லா நசுக்கி போடுங்க. ஏன்னா அந்த விதைகள் நசுங்கும் போது நல்லா வாசனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கணுங்க. இந்த தண்ணீரை மகாலட்சுமி தாயார் பாதங்களை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றிகள் இதெல்லாம் சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யணுங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த தண்ணி மகாலட்சுமி தாயாரோட பாதத்திலேயே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் இல்லைங்களா, எப்பவும் போல் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி முடித்த பிறகு இந்த தண்ணீரை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிக்கணுங்க. குறிப்பாக நீங்கள் பணம் நகை எங்கே வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துல தெளிச்சு விடுங்க. எங்கெல்லாம் தெளிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வசியம் செய்யப்படுவாங்க. மிகவும் எளிமையான இந்த சூட்சமமான பரிகாரத்தை நாமும் நம்பிக்கையோடு செய்து மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்து செல்வ செழிப்போடு நலமோடு வாழலாங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பல லட்சம் பேர் பலனடைந்த பரிகாரங்கள் தான். நம்பிக்கையான முறையில் சொல்லப்பட்ட பரிகாரங்க. நாமும் நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பரிகார முறையில் ஒரு துளி சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யாதீங்க. அப்படியே நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் தராதுங்க. அதனால் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.